ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னமாகரம் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து நீங்கள் கடைகளில் வாங்காமல் வீட்டிலேயே செஞ்சு கொடுங்க. கடைகளில் மைதா மாவு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் வந்து கோதுமை மாவு யூஸ் பண்ணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸ்நாக்ஸ் இல்லாத டைமில் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் அரை கப் அளவுக்கு நான் வந்து வெல்லம் சேர்க்குறேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் 3/4 கப் அளவு சேர்த்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம், இருக்கட்டும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ரவை சேர்க்கும்போது நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு சின்ன பேன் வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு நெய் வேண்டாட்டி நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா சூடுபடுத்திட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வந்து மாவு வந்து வெந்து வரும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். சூடாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை கலந்து எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி பிடிச்சு பார்க்கும்போது இந்த பக்குவத்துக்கு இருக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு நெய் பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா திரும்ப கூட சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இந்த மாதிரி பிடிச்சு பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும். சிறு சிறு கட்டிகள் இருந்துச்சுன்னா நல்லா உடச்சி விட்டுட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வெள்ளை தண்ணியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட வாசனைக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது இனிப்பு வந்து மைல்டாக தாங்க இருக்கும். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்னுமே. இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. அதிகமாக தெளிச்சிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக பிசைய வேண்டியது இல்லைங்க, கொஞ்சம் செமி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம நல்லா ஊற வச்சிடலாம், இருக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து திரும்பவும் எடுத்து ஒரு தடவை கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரவை வந்து நம்மளுக்கு ஊறி வருங்க, அதனால் முதல்ல கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஊறி வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை திரும்பவும் ஒரு தடவை பிசைஞ்சிட்டு நம்ம இதில் பாதி மாவு எடுத்துக்கலாம். திரும்ப இருக்கிறத மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். ரொம்ப திக்காகவும் தேய்க்கக்கூடாதுங்க, ரொம்ப லேஸாகவும் தேய்க்கக்கூடாது. இப்போ இதில் இருக்கிற அளவுக்கு தேய்ச்சி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ தான் ஒன்று போல் புரிஞ்சு வருங்க, இல்லைன்னா உள்ளே வந்து வேகாத மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. இதோட ஒரு பகுதிகளை வந்து நம்ம முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வர மாதிரி நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து சின்ன சின்ன ஸ்கொயராக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். செய்கிறது ஈஸியாக தாங்க இருக்கும், கஷ்டமெல்லாம் இருக்காது. அதிக டைமும் எடுக்காதுங்க. ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சிடலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து பொரிச்சு எடுத்துடலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ஒரே அளவு இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு எல்லாமே ஒரே ஈவனாக பொரிஞ்சு வரும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இதை வந்து நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. பொரிக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிங்க. ஹையில் வச்சு பொரிச்சிங்கன்னா நம்மளுக்கு தேஞ்சு போயிடும். குறைவான தீயில் வச்சு பொரிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது எல்லா பக்கமும் ஒரே மாதிரி செவந்து வந்ததும் நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், எல்லா பக்கமும் ஒரே மாதிரி செவந்து வந்துச்சு. இப்போ இதை வந்து எடுத்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.